ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு யூனிட் கணங்களில் பயிற்சி 1.1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம்மில் பின்வருவனவற்றுள் எவை கணங்களாகும் கேட்டிருக்காங்க. 1 முதல் 100 வரையுள்ள பகா எண்களின் தொகுப்பு. இதில் வந்து பகா எண்கள்னால் என்னென்னா ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படுற எண்களில் தான் நம்ம பகா எண்கள்னு சொல்லுவோம். அதாவது 1, 3, 5, அப்புறம் 7, 11, 13 இதெல்லாம் தான் சொல்லுவோம். இதை வந்து நன்கு வரையறுக்க முடியுது. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கணம். அதனால் இது ஒரு கணம்னு சொல்லிடும். அடுத்து வந்து இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் தொகுப்பு. இப்போ வந்து செல்வந்தர்கள்னால் அதுக்கான ஒரு வரையறையே இல்லை. அவங்க எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தா அவங்க பணக்காரங்க அப்படின்றது ஒன்று இல்லை. நன்கு வரையறுக்க முடியாததுனால இதை வந்து கணம் அல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து இந்தியாவில் உள்ள ஆறுகளின் தொகுப்பு. இந்தியாவில் என்னென்ன ஆறு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட இது இருக்குது. அதனால் இதை நம்ம கணம்னு சொல்லிக்கிறோம். அடுத்து வளைகோல் பந்தாட்டத்தை நன்றாக விளையாடும் வீரர்களின் தொகுப்பு. இப்போ நன்றாகனா அதுக்கான ஒரு கரெக்டான வரையறையே இல்லை. ஒரு சிலர் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி விளாடுவாங்க. இப்போ நல்லா விளாட்றவங்களே அடுத்து நல்லா இல்லாமல் போகலாம். அதனால் இதை நம்ம கணம் அல்ல அப்படின்னு சொல்லிக்கிறோம். அடுத்து பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட்டியல் முறைனா இப்போ இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம். இதில் உள்ள எல்லா லெட்டர்ஸையுமே வரிசையாக எழுதணும். ஐ, என், டி. அடுத்து ஏற்கனவே ஐ வந்துருச்சு. அதனால் அதை நம்ம திருப்பி எழுதக்கூடாது. வந்த லெட்டர்ஸே திருப்பி போடக்கூடாது. அப்புறம் அடுத்து இருக்கிற ஏ எழுதிக்கிறோம். இப்போ செகண்ட் இதில் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். ஏன்னு வச்சுக்கலாம். இல்லை ஏற்கனவே ஏன்னு வச்சனால இதை நம்ம பின்னு வச்சுக்கிறோம். இதில் இருக்கிற லெட்டர்ஸ்லாம் அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு பி, ஏ, ஆர். ஏற்கனவே ஏ இருக்குது, அதனால் அந்த ஏ எழுத தேவையில்லை. அடுத்து எல், இன்னொரு எல் இருக்குது, அதையும் எழுத தேவையில்லை. அடுத்து இ, அடுத்து ஏற்கனவே எல் எழுதிட்டோம். அடுத்து ஓ, ஜி, ஆர் ஏற்கனவே எழுதியிருக்கோம். அடுத்து ஏ, அடுத்து எம்மு. அப்புறம் இதை மூணாவது சின்னு வச்சுக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு எம் எழுதிக்கலாம். அடுத்து ஐ, எஸ். ஏற்கனவே இருக்குது, அது எழுத தேவையில்லை. அடுத்து ஐயும் ஏற்கனவே எழுதிட்டோம். திருப்பி 2 எஸ்ஸும் இருக்குது. அடுத்து ஐயும் எழுதியாச்சு. இந்த 2 பியில் ஒரே ஒரு பி மட்டும் எழுதிட்டோம்னா அவ்வளோதான். அடுத்ததுக்கு டின்னு வச்சுக்கிறோம். இதில் சி, இசட், அப்புறம் இ. ஏற்கனவே சி எழுதிட்டோம், அதனால் அதை எழுத தேவையில்லை. அடுத்து இருக்கிற ஹச்சு, அப்புறம் ஓ, அப்புறம் எஸ், எல், அதுக்கப்புறம் ஓ ஏற்கனவே எழுதிட்டோம். அதுக்கப்புறமா வி, ஏ, அப்புறம் கே, ஐ, அதுக்கப்புறம் ஏற்கனவே எழுதிட்டோம். அப்புறம் இதோட அவ்வளோதான். தேங்க்யூ.